இந்த கேம் என்னென்னா, நாங்கள் இப்போ ஒரு பெரிய ரூமில் இருக்கோம். இந்த ரூம்லேருந்து எஸ்கேப் பண்ணணுன்னா நாங்கள் 10 கீ கண்டுபிடிச்சி ஒரு டோர் ஓப்பன் பண்ணணும். அப்போ தான் இந்த ரூம்லேருந்து எஸ்கேப் பண்ண முடியும். இந்த ரூமில் வேறு நிறைய கோஸ்டெல்லாம் இருக்கும். அதை தாண்டி நாங்கள் 10 கீ கண்டுபிடிக்கணும். இந்த கேமை க்ரியேட் பண்ணவே ஏன் மொத்த இடத்தையும் மஞ்சள் கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்கியான்னா, இந்த கேம் பேர் வந்து பேக் ரூம். இந்த இடத்த யாரும் இதற்கு என்டர் பண்ணதே கிடையாது. அதனால தான் இந்த கேம் பேர் பேக் ரூம். இப்போ நான் இந்த கேம் கொஞ்சம் ஸ்பீடாக்குறேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த பேயை பார்க்க முடியும். வெயிட் பண்ணுங்க. இப்போ நான் பாருங்கள், உங்களுக்கு அந்த பேய் தெரியுது. அந்த பேய்கிட்ட தான் இப்போ எஸ்கேப் பண்ணணும். நான் இப்போ பல மணி நேரமாக இந்த சுற்றிட்டே இருக்கேன். ஆனால் இது வரைக்கும் ஒரு கீ கூட பார்க்கல. ஆனால் எல்லாமே ஒரே இடமா திருப்பி வந்துட்டுருக்கு. செவரெல்லாம் ஒரே பெயிண்டாக அடிச்சிருக்கு. நான் இப்போ தான் இந்த கேம்குள்ளே வந்தேன். ஆனால் எனக்கே இப்போ போர் அடிக்கி. அந்த பேய் எவ்வளோ நேரமாக இந்த கேம்லேயே சுற்றிட்டுருக்கு. அதுக்கு எவ்வளோ போர் அடிக்கும். இது வரைக்கும் நான் அந்த டோரையும் கண்டுபிடிக்கல, அந்த கீயையும் கண்டுபிடிக்கல. ஆனால் பாட்டு நடந்துகிட்டே இருக்கே. இப்போ நான் ஸ்பீடாக்கியிருக்கனால உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தெரியுது. ஆனால் இதுக்கு ஸ்பீடு பாதியில் தான் இருக்கும். இந்த கேமை க்ரியேட் பண்ணவே எல்லாத்தையும் ஒரே மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கியா? இப்போ தெரியுதுன்னா ஒரு அதான் ரெட் கலர் டோர். இந்த டோர் திறக்க தான் நமக்கு 10 கீ வேணும். நான் நேற்றுக்கு விளையாடின கேமுக்கும் இன்றைக்கி விளையாடின கேமுக்கும் ஒரு சிமிலாரிட்டி இருக்குது. நேற்றுக்கு விளையாடின கேமில் மொத்த இடமும் பாக்ஸாக இருக்கும். ஆனால் இந்த கேமில் மேலே மட்டும்தான் பாக்ஸாக இருக்குது. அநேகமாக ரெண்டுத்தையும் ஒருத்தன் தான் க்ரியேட் பண்ணியிருப்பான். செவரை மட்டும் வித்தியாசமாக ஏதோ பூ மாதிரி ஏதோ பெயிண்ட் அடிச்சிருக்கியான். இப்போ நாங்கள் இந்த டோர் பக்கத்தில் போய் பார்க்கலாம். நான் ஏன் திடீர்னு திருப்புறேன்னா, அந்த பேய் திடீர்னு மேலே தொட்டாலே நாங்கள் அவுட் ஆகிடுவோம். ஆனால் இந்த கேமில் ஒன்று என்னென்னா, இதில் ஒரே ஒரு பேய் தான் இருக்குது, கோஸ்ட்டாக இருக்குது. ஒரு 4-5 கோஸ்ட்டாக இருந்தால் கூட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒவ்வொன்றுக்கிட்ட எஸ்கேப் ஆகுக்கு. ஆனால் இதில் கேமில் ஒரே ஒரு கோஸ்ட் இருக்குது. அதுவும் அதுக்கு ஸ்பீடு பாதி தான் இருக்கும். அதனால அது ஈஸியாக எஸ்கேப் ஆகலாம். ஆனால் இந்த கேமில் ப்ராப்ளமே சாவி தான். நான் நிறைய நேரமாக சுற்றிட்டே இருக்கேன். ஆனால் ஒரு சாவி கூட கண்ணில் படலை. அந்த கேமை கண்டுபிடிச்சவே எங்கே சாவி போட்டிருக்கானே தெரியல. ஒரு ஹிண்டு கொடுத்தா கூட ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இங்கே தான் சாவி இருக்குன்னு. ஆனால் ஹைடிங் பிளேஸ் மட்டும் நிறைய கொடுத்துருக்கேன். இதே மாதிரி இந்த கேம் நேம் வந்து பேக் ரூம். நீங்கள் கூகுளில் பேக் ரூம் டைப் அடித்தா வந்துடும் இந்த கேமு. ஆனால் இந்த கேம் விளையாடுதீங்க, உங்களுக்கே போர் அடிக்கும்.